தப்பே இல்லைன்னு தோணுச்சு எனக்கு அது. ஏன்னா ஒரு வீட்டால சொல்லுவான், முண்டாசை கட்டின்னு எகிரி குச்சி ஓடுன செவுத்துல வீட்டை விட்டு அப்படின்னுவான். என்ன கிளப்பி விட்டுருக்கான்னா, ஜெயலலிதா வந்து நான்வெஜ் சாப்பிடுவேன். அது அவங்களோட விருப்பம், சாப்பிட்றாங்க சாப்பிடுறதுலாம் வந்து. அது ஒரு நியூஸா? அது கேதர் பண்ணி மக்கள் அது தெரிஞ்சே ஆகணுமா? அது அது நான்வெஜ்னா கூட பரவாயில்ல, அவங்க கம்யூனிட்டி என்னன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது பேஸ் பண்ணி இல்ல டார்கெட் பண்ற மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டா. நம்ம அதுக்குள்ளே போக வேணாம் பிசினஸ். அது வாட் எவர் இட் இஸ் கம்யூனிட்டி ஆமா, சாய் அதுக்குள்ளே போக வேணாம். நான் என்னன்றேன்னா, ஒருத்தர் இதைதான் சாப்பிடுறாங்க, இதை சாப்பிட மாட்டாங்கன்ற ஒரு விஷயம் மக்களுக்கு வந்து தேவையா? அதுதான் நம்ம அதை பார்க்காம தானே, அதெல்லாம் பார்க்காம இருக்கவும் தான் நம்ம அவங்கள சீக்கிரம் ஆக்கணும். ஆனா இவங்க என்னன்னா, அப்ப டார்கெட் பண்ணது பாருங்க, அந்த மாதிரி டார்கெட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் வச்சு சொல்லிருக்காங்க. இப்ப புரியுது நமக்கு. ஒரு பொறுப்பு, ஒரு பத்திரிக்கையாளர், நீ திமுக நான் சார்ந்தவனா இருந்தா, நீ திமுக பத்தி புகழ்பாடி போட்டுக்கோ. விஜய் தவறு செய்யறாருன்னா அந்த உண்மையான தவறை பத்தி போட்டுக்கோ. அதை பத்தி எங்களுக்கு ஆட்சேபனை கருத்து இல்ல. ஒரு தவறு செய்யறாரு, அது உண்மைன்னு எங்களுக்கு தெரிஞ்சுதான் நாங்க அப்படியே அமைதியாயிருவோம். ஆனா நீ என்னன்னா, ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்ல, ஜனநாயகம் ஷூட்டிங்காக வந்து நீங்க வந்து ஜனநாயகம் ஷூட்டிங்காக வந்து நீங்க வந்து ட்ரோன் வச்சு எடுத்தீங்க அந்த கரூர் சம்பவத்தை. அதை நிரூபிக்க ஒருவேளை எங்க ஆட்களை வந்து அதை கேஸ் போட்டிருந்தாங்கன்னா, உன்னால நிரூபிக்க முடிஞ்சிருக்குமா அந்த விவகாரத்தை? பஸ்ஸுக்குள்ளே நடிகைகளோட இருந்தான்னு பேசுற. இன்னைக்கு வந்து நல்ல கண்ணு இதுல போய் நம்ம ஆட்களுக்கு வந்து நம்ம அண்ணனுக்கும் அவரை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அந்த சகிப்புத்தன்மை ஜாஸ்தியா இருக்கிறதுனால நீ தப்பிச்சுக்கிட்டே வர மகனே. ஒரு கண்ணை காட்டிட்டாருன்னா உன் நிலைமை என்ன ஆகும்? உன்னை அடிக்கவும் மாட்டாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த முன்னாடி இருந்து அதிமுக மாதிரியோ மாதிரிலாம் கொதிச்சிருந்து அந்த மாதிரி சட்ட பிரகாரமே போனா உன் நிலைமை என்ன? இந்த கவர்மெண்ட் இருக்கிறதுனால ஒருவேளை இது பண்றியோ என்னவோ. ஒரு பத்திரிகையாளனும் சரி, ஒரு வக்கீலும் சரி, ஒரு மருத்துவரும் சரி, தன்னை சார்ந்த மக்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மை இருந்தாதான் அவங்களுக்கான வாழ்க்கைன்றது உண்மைத்தன்மைன்றது நிலைக்கும். இவங்க எல்லாம் போர்ஜரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நாடு கதி என்னையா ஆகும்? நல்லவனை கெட்டவனா காட்டுறதும், கெட்டவனை நல்லவனா காட்டுறதும், இதுதான் உங்க வேலையா? உண்மையை சொல்லிட்டு போங்களாயா, மக்கள் முடிவு எடுத்துக்க போறாங்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? குப்பனை சுப்பனை நிக்க வச்சுட்டு இவெல்லாம் இப்படி பட்டவன் சொல்ற மாதிரி விஜய் சொல்லிட்டா மக்கள் நம்பிடுவாங்க. குடிகாரம் அதுகாரம் இதுகாரம் சொல்லிட்டு நம்பிடுவாங்க அப்படின்னா, அவன் வீட்டுல இருக்கிற உங்களுடைய கொடுத்தனத்தை கடிச்சு குடிக்க வைக்கிறது உன் கணக்கு தெரியல. போதை பழக்கத்தில் தருகிட்டு போறது உனக்கு கணக்கு தெரியல. நாங்க நேரி சம்பவத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் உன் கணக்கு தெரியல. அதெல்லாம் இல்லாத இமாலய பிரச்சனை வந்து விஜய் வந்து தலைக்கு டை அடிச்சாரா இல்லையான்றதுதான் உனக்கு இப்போ மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது இல்ல? இல்ல ப்ரோ, அந்த நக்கீரனு அந்த நம்ம பொள்ளாச்சி ஏடிஎம்கே பீரியட்ல பொள்ளாச்சி பத்தி எப்படி வெளிக்கொண்டு வந்தோம், அதெல்லாம் பார்த்துதான் நல்லா பயங்கரமா இருந்தேன். கடைசியில பார்த்தா ஒரு நியூஸ் கொண்டு வரல தெரியுமா அவன். இவங்களுக்கு என்ன தெரியுமா டோல்டு? இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த காலத்துல அவங்க நடுநிலையார்களா இருந்தாங்களா இல்லான்றத விட இவங்களுக்கு வந்து ஒரு சுகவாசத்தை இந்த கவர்மெண்ட் கொடுத்துருது. கவர்மெண்ட் ஸ்கீம் பத்தி கொடுக்கக்கூடிய விளம்பரங்களாகட்டும், இந்த பொருளாதார ரீதியா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்றது, எதனா ஒரு பதவியை தூக்கி அவங்க கையில கொடுத்துருது, விருது கொடுத்துருச்சு, அவங்க மிகப்பெரிய அவங்களுடைய என்ன சொல்றது ஒரு பத்திரிக்கை ஒரு இதுன்னா அதுல ஒரு தலைவர் அவங்களுக்கு போட்டுருது, தனக்கு யார் யார் இங்கேயோ ஒரு பொசிஷன்ல உட்கார முடியும் உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு வந்து வேலையை பார்த்துக்கிறது. இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீங்க இது பண்ணிக்கலாயா, நாளைக்கு வந்து உங்களுடைய வரலாற ஒருத்தர் வந்து உண்மையா பேசணும்னா, நக்கீரன் கோபால்னு ஒருத்தர் இருந்தாருப்பா, இந்த மாதிரி விவகாரத்துல உண்மை கொண்டு வந்தாருன்னு பேசுவாங்களா? விஜய வந்து இல்லாத போலாவது கடிச்சு பேசியிருந்தாருன்னு சொல்லுவாங்களா? என்னையா உங்களுக்கு எல்லாம் வந்து இப்படிப்பட்ட ஒரு பொழப்பு? இப்பெல்லாம் அதை நினைச்சு பார்த்தா அவங்க ஆட்சிக்கு கொண்டு வரதுக்காக இப்படி பண்ணிருக்காங்கன்னு தோணுது. சரி, நான் உனக்கு ஒரு சவால் ஒண்ணு ஒரு நக்கீரன் கோபால். என்ன சவால் தெரியுமா? இன்னைக்கு நீ இவன் பேசுறல்ல, நாளைக்கு இவர் சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாருன்னு வச்சுக்க, அன்னைக்கு இதே டோன்ல பேசு பார்க்கலாம். நீ வச்சிக்கிற மூக்கு கீழே இருக்கிற அந்த மீச உண்மையிலே உண்மைன்னா, நாளைக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆயிட்ட பிறகு இதே மாதிரியே ஒருமையில நீ பேசியா, இதே மாதிரியே கிரியேட் பண்ணியா, குடிச்சாரு, அதை பண்ணாரு, கேமரா வச்சிருந்தாரு, அங்க போனாரு இங்க போனாரு என்னென்னவோ பேசுறல்ல, நாளைக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆனவனே பேசி பார்க்கலாம். இந்த யூடியூப்ல ஒருத்தன் பேசுறான், அவன் பேச சொல்ல பார்க்கலாம். அப்ப நீங்களாம் பேச மாட்டீங்களே? ஏன்னா உங்களுக்கு இப்ப சப்போர்ட்டா இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம்
அப்ப இருக்காதுன்றத உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிடும். சட்டம் உண்மையாலேயே ஒரு வேலையை செய்யுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவதூறு பரப்புறோம், தப்பா பேசுறோம், இல்லாத பொல்லாத சொல்றோம்னா கவர்மெண்ட் நம்ம மேல அதிகாரத்தை அதிகாரத்தை அதிகாரம்னா நேர்மையான அதிகாரத்தை பத்தி சொல்றேன் நான். இவங்கள மாதிரி ஒரு பொய்யான அதிகாரத்தை பத்தி பேசல. அப்போ அந்த பயம்ன்றதுதான் ஒரு சட்ட ஒழுங்கு. அப்படி ஒரு சட்ட ஒழுங்குன்னு ஒண்ணு இருந்தா நாங்குநேரி மாதிரி ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்குமா? எல்லாமே ஒன்னோட ஒண்ணு தொடர்புல இருக்கு வந்து. நாளைக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆகத்தை விட்டுறேன், எம்எல்ஏ ஆனார்னா அவரை இப்படி பேசுவியா? விஜயகரான எம்எல்ஏ நீ பேசுவியா? முடியுமா ஒன்னால? அதுவே முடியாது. இருக்கிற வரைக்கும் இந்த காற்று இருக்கும்போது தூற்றிக்கொள்ளும் மாதிரி என்ன வேணாலோ பண்ணிட்டு இருக்க. உங்க மதிப்பை நீங்களே இழக்கிறீங்க. துதி பாடுறது வேற, தூரி வாரி ஒருத்தர் மேல வீசறது வேற. அது மாதிரி டிஃப்ரெண்ட் புரிஞ்சுக்கங்க. அந்த பாவம் சாபலம் சும்மா விடுமா? இவரை விரும்புற எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்களே. நீங்க போற யூடியூப் கமெண்ட் கீழே கூட மக்கள் வந்து பாக்குறாங்க, ஏன் அப்படி பேசுற, அந்த மனுஷனை பத்தி நீ பேசுறீங்கல்ல. ஏதோ ஆண்ட வரைக்கும் போற காலத்துல நல்ல பேரை வாங்கிட்டு போடுறது கூட இல்ல. குடிச்சிட்டு வந்திருக்காங்க, அவன் வந்திருக்காங்க, இவன் வந்திருக்காங்க. வாய் இருக்கிறதுனால என்ன வேணாலும் பேசிடுறது. கிட்டத்தட்ட 1000 நாட்களுக்கு மேல நடந்த இந்த கவர்மெண்ட்ல நக்கீரன்ல எத்தனை செய்தியை நீங்க வந்து மேகசினா போட்டீங்க, நடந்த தவறுகள், எத்தனை தப்புகளை தட்டி கேட்டீங்க. வார்த்தைக்கு வார்த்தை இந்த நாயின்னு பேச சொல்லுவோம் வீடியோல. எத்தனை நாய்களை மக்கள்கிட்ட வெளிச்சம் போட்டு காட்டினீங்க. எத்தனை ஊழல்வாத நாய்களை நீங்க வந்து மக்கள்கிட்ட வெளிச்சம் படம் போட்டு காட்டினீங்க. எத்தனை போதை ஆசாமிகளால் நடந்த கொடூரத்தை இந்த மக்களுக்கு போட்டு காட்டினீங்க. நீ ஒன்னும் அதிரி உதிரியான பத்திரிகைலாம் இல்ல. முன்ன இருந்த மாதிரிலாம் நீ அதிரி உதிரியான பத்திரிகைலாம் கிடையாது. இப்போலாம் உனக்கு வந்து என்ன சொல்றது, துடைக்கிறது கூட எவனும் யூஸ் பண்ற மாதிரி நான் பார்த்தது இல்லை. அந்த அளவுக்கு நீ போயிட்டேன்றது தெரிஞ்சு போச்சு. இன்னும் கூட்டணி இறுதியாகலையா? இன்னும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது போய்கிட்டு தாங்க இருக்கும் டோல்டு. அது போயிட்டு தான். நான் முன்ன சொன்ன மாதிரிதான். இங்க நீங்க டிவிகே சைடுன்னு ஒண்ணு வந்தீங்கன்னா, முன்ன இருந்த ஒரு கட்சி பழைய, அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, இந்த கொள்கை எதிரி அரசியல் எதிரியை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் நான் சொல்றது, பழைய நிலைமைக்கு உங்களுடைய கட்சி எப்படி தமிழ்நாட்டுல பிரதிபலிக்க நடிச்சீங்களோ அந்த மாதிரியான ஸ்ட்ரென்த் கொடுக்குற தலைவர் எங்க பக்கம் இருக்கிறாரு. நீங்க பணம் காசுக்கு ஆசைப்பட்டு போய் உட்காந்தீங்கன்னா இப்ப இருக்கிறத விட 2 அடி இன்னும் கீழே தள்ளி போய் விழுவீங்க. அடினா அடி, பலமான அடி விழும். மொத்த பேரும் பதட்டத்துல இருக்கான். தான் வாக்கு வங்கி போயிருமோ, தன்னோட ஓட்டு போயிருமோ. ஏன்னா அவனுக்கு தெரியும் அவன் கட்சியில பாதிக்கு மேற்பட்ட வந்து விஜய் ஃபேனாதான் இருந்தவன். இங்க அண்ணன் அண்ணன் கூப்பிட்டு ஓட்ட அங்க குத்துருவானா அவன் பேதி கிளம்பி விதியில உட்காந்துட்டு இருக்கான் வந்து. இவங்க உருவாக்கக்கூடிய கட்டமைப்பு என்னன்னு ஒண்ணு பாத்தீங்கன்னா, திமுக எதிரான வாக்குகள் தான் விஜய் வாங்குவார். திமுக எதிரான வாக்குகள் மட்டும்தான் அண்ணா ராஜா. திமுகவுடைய ஆதரவான வாக்குகளே இந்த பக்கம் தான் வரும். அந்த மாதிரி ஆளு நம்ம ஆளு வந்து என்ன மாதிரியான சேட்டைகள்லாம் பண்ணுவாருன்றது நல்லாவே தெரியும். டக்கு 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 முடிச்சு விட்டுருவாரு. ஒண்ணுல ஒரு பழைய சம்பவம் ஒண்ணு சொல்றேன். பெரியார் சிலைக்கு மாலை போட போயிருப்பாரு அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு. தன்னை அறியாம ஒரு திமுக தொண்டை வந்து செல்ஃபி எடுத்திருப்பான். அவன் மனநிலைமை என்ன ஆயிடுச்சுன்னா, விஜய் வந்துட்டாருன்னு போட்டோ எடுத்தானே தவிர அவன் மனசுக்குள்ள ஒரு ஐயோ ஒரு கட்சி தலைவராச்சு, ஒரு கட்சி வச்சிருக்கன்றதையும் மறந்துட்டான். நாளைக்கு பட்டனையும் நம்ம அண்ணன் சொன்ன மாதிரிதான், விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அவனே கேட்டுருவான். விசில் சின்னத்துக்கு பட்டன் அமைக்கிறோம். அந்த மாதிரி நிலைமைதான் இங்க இருக்குது. ஏன்னா ஆனாத்தான் நீங்களா 2011 கூப்புல உட்கார்ந்து இருந்தீங்க மின்வெட்டுன்ற ஒரு மிகப்பெரிய சம்பவத்தால. திமுக காரனே உங்களுக்கு ஓட்டு போடல அந்த சமயத்துல. ஏன்னா அவனு தானே கரண்ட் பில்ல மின்வெட்டால பாதிக்கப்படைச்சிருப்பான். இன்னைக்கும் அதே மாதிரி கவர்மெண்ட் தான். அவன் என்னதான் எங்களுக்கு ஒத்து ஊதிக்கிட்டே இருந்தாலும் வந்து இந்த விலைவாசி அவனதான் கஷ்டப்பட்டுருவான். இந்த மாதிரி தான் அக்கா தங்கச்சிக்கும் வந்து எதனா ஒரு சம்பவம் நடந்துமோன்ற பயத்துல இருந்துப்பானா இல்லையா? அந்த மாதிரிதான் இந்த தடவை நடக்க போகுது. சர்ப்ரைஸ்ன்றீங்களே, எலெக்ஷன் அன்னைக்குதான் மிகப்பெரிய சர்ப்ரைஸ் டிஎம்கேக்கு இருக்குது. பார்க்கலாம் நடக்குதுன்றது.
ஆனா ஒண்ணு இந்த திமுக பத்தி பேசினா டைம் பார்த்தா போல இல்லையா போய்கினே இருக்குது. அண்ணன் அதான் நிறைய பேசலாம், இல்ல ஒரு நாளைக்கு 2 3 நாளைக்கு பேசலாம் போல. அது என்னன்னா இருக்கு. subject அடுத்த 5 வருஷம் வந்தா அவ்வளவுதான் போறது நமக்கு. எத்தனை டாபிக் என்ன இருக்கு? எடுத்து பேசினா ஆட்சி முடிவு வரைக்கும் பேசலாம் போல. இந்த 5 வருஷம் பேசலாம் நம்ம. அவ்வளவு இருக்கு. நம்மளும் பேசிட்டு தான் இருக்கோம், கடைசி வரைக்கும் பேசிட்டு தான் இருக்கும் போல. அதே மாதிரி நீங்க யாராவது இருக்கிறவங்க ப்ரோ டிஎல பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நீங்க யாராவது ஒரு இப்ப நான் பசங்க பண்றாங்க அது மாதிரியே ஒரு ஃபேக் நியூஸ் கிரியேட் பண்ணி போடலாம், அது மாதிரியே பண்ணலாம், யாரும் ட்ரை பண்ணாதீங்க. சும்மா ஒரு ஃபன்னுக்காக ஒரு சர்க்காசத்துக்காக பண்றது. நீங்க ஒரு சீரியஸான டாபிக்ல அது மாதிரி எதனா ஒண்ணு போட்டு அது அது சரியில்லாத விஷயம். ஒரு சர்க்காசத்துக்காக பண்ணது அது அந்த டாபிக் இன்னோட முடிஞ்சாலும் நாளையெல்லாம் இருக்காது. ஏன்னா இது வேற மாதிரி போகும். நீங்க என்னைக்கு மக்கள்கிட்ட அந்த உண்மையை எடுத்து சொல்றது, உண்மை என்னவோ அந்த உண்மை பிரகாரம் உங்களுடைய கருத்து என்னவோ அதை வைங்க. நீங்களா ஒண்ணு என்னைக்குமே உருவாக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அது யார் பண்ணாலும் தப்பு. இப்ப நான் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போட்டிருந்தாலும் நீ அதுல போய் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை கண்டிக்காத ஒரு ஒரு கட்சி கூட்டணி வருமானு ஏங்கி கேட்ட ஒரு கட்சியை பத்தி தான் பேசிட்டு இல்லாததே இல்லாத மாதிரி உருவாக்கி நான் எதுவுமே போடல. அந்த மாதிரி பண்ணாதீங்க. அது தேவையில்லாத ஒரு ஏன்னா இப்போ ஒரு மாதர் சங்கம்னு ஒண்ணு கிளம்பிச்சு பாருங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக் ஐடின்றது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அவங்க ஏன் போறாங்கன்னா ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்றதுக்காக. நாளைக்கு உங்களால அவங்களுக்கு ஒரு பாதிப்பு வரும். இல்ல நீங்க கிரியேட் பண்ணி போற விஷயத்தால அவங்களுக்கு ஒரு பாதிப்பு அடைச்சுன்னா அவங்க எந்த லெவலுக்கும் போக இருப்பாங்க. அதனால நீங்களா ஓனா எந்த இல்லாத ஒரு நியூஸ் உருவாக்கி போறதுக்கு யாரும் அதை முயற்சி பண்ணாதீங்க. அது தேவையில்லாத ஒரு விஷயம். ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கணும்னு நினைச்சு அது எதிராளி கத்துக் கொடுத்தாச்சு. ஆனா இதுக்கு மேலே திறந்த மாட்டான். அது தெரிஞ்ச விஷயம்தான். அதிர்ச்சியை கொடுத்துருக்கோம். ஏன்னா அவனுங்களே ஸ்டார்டிங்ல கிளப்பி விட்டானுங்க. அவனுங்க பாடலே ஒரு நியூஸ் இது பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறது. அப்புறம் அவனுங்க நியூஸ் சேனல்லே ஃபேக் நியூஸ் இது இந்த தொலைக்காட்சி வெளியிடப்படவில்லைன்றது. அது அந்த சம்பவம் நிறைய நடக்குது. இப்போ லாஸ்டா அன்னைக்கு கொலை செய்யப்பட்டாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு யாராவது போனாங்களா? இந்த ஏதாவது ஊர்ல போயிட்டு ஏதாவது எம்எல்ஏவோ எம்பியோ உள்ளே உள்ள ப்ரோ, உள்ளே உள்ள யாரையும் அவங்க அரசு அதிகாரிகள் போய் பார்க்கணும்ல, என்ன பாதிக்கப்பட்டவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்க. அது இன்னொரு வேங்க வயல் மாதிரி செப்பரேட் பண்ணிடுவாங்களேன்னு ஒரு பயம் இருக்குது குமரி. யாரும் பண்ணக்கூடாது இது பண்ணுவோம் என்ன நினைப்பாங்க தெரியுது. ஏன்னா வேங்கை வயலுக்கு நம்ம போக விட்டுரு, திருமாவளவனே போக முடியாத அளவுக்குலாம் இது பண்ணி வச்சிருந்தாங்கல்ல. அது மாதிரி பண்ண இதை பத்தி பேசாம இருக்காரு. வீடியோ கால் பேசினார்ல, வீடியோ கால் பேசினார் பாத்தீங்களா? வீடியோ கால யாருக்கு இன்னைக்கு இல்ல அங்க சம்பவத்துல அவங்க உறவினர்கள் கூட பேசினாரு ஒரு வீடியோ. நாங்குநேரியா? ஆமா 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 ஆமா. சரி, கண்டனம் தெரிவிச்சாரா? எதிர்த்து கண்டனம் தெரிவிச்சீங்களா? இல்ல இல்ல அதெல்லாம் முதல்வர் பதவி விலக சொன்னீங்களா? RSS அமைப்பு அதுவே அமெரிக்க ஏகாதிபத்தியமே இன்னும் வித்த காட்டுறீங்கல்ல, இவங்களை பண்ண சொல்லுங்க. ஏன் பண்ண சொல்லல? 6 சீட்டு போயிருமனா இல்ல பிளாஸ்டிக் சேர் போயிருமனா? அதிகார பகிர்வுன்றது தொகுதி பங்கீடு கொடுத்ததான் தனக்கு அதிகார பகிர்வுன்றீங்களே, வெக்கமால உங்களுக்கு எல்லாம் என்னதான் நீங்களாம் அரசியல் கத்துக்கிட்டீங்க? எல்லாத்தையும் திருத்தி வெளியிடுறதா உங்களுக்கான அரசியலா? உங்களை நம்பி எப்பேற்பட்ட மக்கள் இருக்காங்க. இன்னும் எப்பேற்பட்ட மக்கள் அந்த இதுல இருந்து வெளிப்படாம இருக்காங்க. அந்த இளைஞர்களை இன்னும் இந்த மாதிரியான ஆட்களை சீரழிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளவு பாதிப்புலாம் இருக்கிறாங்கன்றது நல்லாவே தெரியும். நீங்க என்னன்னா ஒருத்த MP சீட்டுக்கும் MLA சீட்டுக்கும் ஊத்திட்டு இருக்கீங்க. வெக்கமா இல்ல? நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? இதுதான் தங்களுக்கான போதுமான அதிகாரம் நீங்க நினைச்சிட்டீங்களா? தனக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தல, அந்த அளவுக்கு நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு படமாவே எடுத்து காட்டுறான்.
அந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட ஜனங்க அந்த ஜனங்க. ஆனா நீங்க என்னடானா தனக்கு ஆள் உயர மாலை போடுறதும் தன்னை சுத்தி துதி பாடுறதும் வச்சுக்கிட்டு அதுவே தனக்கு போதுமான ஸ்டாலின் மாதிரியான ஒரு தனித்துவமான ஒரு வாழ்க்கை. அம்பேத்கர் கெட்டப் போறதுனால மட்டும் ஒருத்தர் அம்பேத்கர் ஆயிட முடியாது. அவர் மாதிரி மக்களுக்காக உண்மையா இருக்கணும். அப்பதான் ஒவ்வொருத்தரும் அம்பேத்கர் ஆக முடியும். முந்தானேத்து அரசியலுக்கு வந்த பசங்க நாங்களே இவ்வளவு எதிர்பார்க்கிறோம்னா காலகாலமா உங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் அரசியலை பார்க்கணும்னு நீங்க எப்படி இருக்கணும்? அன்னைக்கு பேரகராப்பா எழுதுறாரு ஒன்னியர்ஸ் பிகில் படிப்புல கிடைக்குது. அது என்னன்னா கருமம் முழுசா கூட படிச்சு பாக்கல, எப்படியும் கடிச்சுதான் வச்சிருக்கு போறேன்னு. கீழே போய் போட்டேன். விஜயனா மட்டும் கடிப்பீங்க போலது, திமுக காரனை எவனையும் கண்டுக்க மாட்டேறீங்க போல. எத்தனை அமைச்சர்கள் மேல வந்தது ஊழல் வழக்கு, எத்தனை இதுவும் இருந்தது. ஒண்ணுத்துக்கு வாய் தந்துருப்பீங்களா? கேட்டா RSS சதின்னுவீங்க. அதை தவிர வேற என்ன வரும் உங்க வாயில வார்த்தை? உங்க கட்சிக்கு வந்தா நல்லவன் தூய்மையானவன், அடுத்த கட்சிக்கு போனா அவன் ஊழல்வாதி இல்ல RSS கைகூலி ஆயிடுவான் இல்ல. ஆனா ஒன்னியா திமுக மேல வர விமர்சனத்துக்கு திமுக காரன் கூட கொஞ்சம் பொறுமையாதான் பதில் சொல்றான். 2 நாள் கழிச்சு அமர போட்டு. ஆனா எங்க பாத்தீங்கன்னா விசிக்கே என்டிக்கெல்லாம் உடனே வந்துடும். எப்படி அதான் முடியாதா? போட்டியே விசிகாவும் என்டிகே தான். நேத்திக்கே அவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இடுமாவானம் காத்தி பைத்தியக்கார மாதிரி வேற ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கான். பாத்தீங்களா? நேத்திக்கு நாங்குநேரில ஒரு கொலை நடந்திருக்கு. டிஏல பத்திக்கிட்டு எரியுது. அவன் இதை பேசுவாரா அதை பேசுவாரா, அதை சொன்னாரா இதை சொன்னா அண்ணனை புடிச்சு கடிச்சிட்டு இருக்கான். யாரா நீ பைத்தியக்காரா? ஜேடி ட்ரோல்ஸ் அக்கவுண்ட் சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. என்னது ஜேடி ட்ரோல்ஸ்? அது எனக்கு ஆவன்னு முன்னாடியே தெரியும். இருக்கு இன்னொரு ஐடி இருக்கு. ஆமா, என்னன்னா அப்படிதான். மாஸ் ரிப்போர்ட் வச்சிருக்கீங்களா? இந்த அளவுக்கு ஆயிருக்கு. ஆமா வேற என்ன ரெக்கவர் ஆயிருமா? ரெக்கவர் ஆயிருமா? ஆயிரம் ப்ரோ. அதெல்லாம் ஒரு 1 month 24 hours 24 hours மேக்ஸிமம் நினைக்கிறேன் ப்ரோ. 1 hour ஆகுமா? 1 month தெரியல, 24 hours ஆகும். பக்கம் தான் இருக்கிற டோல்டு. என்ன அவனுக்கு அநேகமா இல்ல ஜேடி சும்மாவே அடிப்பாரு, வேற பண்ணிட்டாரு, இன்னும் ஒக்கரமா அடிப்பாரு. பசங்க எல்லாம் ஃபுல் போஸ்ட் இருக்காங்க. நான் பண்ண வேலையில்லா பண்றதாரி கட்ட மாதிரி ஒரு கயிறு கட்டி விட்டாரு. வாய்ஸ் பிரேக் ஆகுது. நல்லா கேக்குதா? பசங்க கையில அண்ணன் ஒரு டீசன்ட் கயிறு கட்டி விட்டாரு. வேற தாங்க முடியல. தையத்தக்கா பழைய ஐடியெல்லாம் டிவில வந்துட்டு இருக்கு. அப்படியே பழைய ஐடியெல்லாம் டிவில வந்துட்டு இருக்கு. நம்ம ஆட்களாதான் அமைதியா ஒரே அடி அமைதியாயிருவோம். எலும்பிச்சுன்னா சட விழும் அடி. எங்கிருந்து எதிராங்கன்னே தெரியாது, அப்படி எரியும். அப்படிப்பட்ட குரூப் நம்ம குரூப். இனி எலெக்ஷன் அப்பெல்லாம் பயங்கரமான ஃபண்ட் இருக்கு மக்களே. சரியான காமெடி நடக்கும். தோசை சுடுவானுங்க, வடை சுடுவானுங்க, ஜட்டி துவச்சி போட்டு கொடுப்பானுங்க. எல்லாத்தையும் நம்ம பசங்க போட்டு பயங்கரமா செய்வாங்க. வெயிட் அண்ட் வாட்ச். ப்ரோ ஜெடி ட்ரோல்ஸ் 2.1 ஒரு ஐடி இருக்கும் பாருங்க, அந்த ஐடி ஃபாலோ பண்ண சொல்லுங்க பசங்க. இல்ல இருக்கு, பாத்துட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் மெயின் ஐடி போயிடுச்சு. எடுத்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அத ப்ரோ ரீச், அந்த ஐடி நல்ல ரீச் ஐடி ப்ரோ. நம்ம எடுத்து போட்டு கோட் பண்ணா முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் இல்ல ரீச்சுக்கு சொல்லல, அதுக்காக நான் சொல்லல. இந்த கொத்தடைமைகள் புரிவாதிட்டு இருப்பாங்க ஏதாச்சும் ஒண்ணு, அதுக்காக தான். என்ன 4 ட்வீட் போடுவாங்க, நம்ம பார்க்காததான் ப்ரோ இதெல்லாம். நம்ம அடிச்சு அடிக்கி அவனுக்கு அது கூட பண்ணலன்னா அப்புறம் எப்படி சொல்லுங்க? நம்ம பசங்க அடிக்கிற அடி அப்படி கதற அவங்க அப்பா அம்மா, கொள்ளு தாத்தா கொள்ளு பேரன்
எல்லாரையும் அடிக்கிறாங்க. சரி ப்ரோ, பேச முடிச்சுக்கலாமா? வீட்டுல கொஞ்சம் பேசணும். ஓகே, முடிச்சுக்கலாம். ஓகே ஓகே ப்ரோ, ஓகே. வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணிட்டு எடுத்துட்டு வரேன். எல்லாரும் என்னன்னா, இந்த வார் தொடங்கினதுல இருந்து வீட்டுல இருந்து ரொம்ப அக்கறையா இருக்காங்க. ஏப்பா சாப்பிட்டியாயா, முழிச்சிட்டியாயா, தூங்கிட்டியாயா, உயிரோட இருக்கியா? ஓகே ப்ரோ, ஓகே, தேங்க்யூ ப்ரோ. நானும் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசினேன். ஒரு நிமிஷம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்கதான் இருக்காரு. பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லாம் எல்லாம் சேஃப் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நாங்க இருக்கிற கண்ட்ரிலாம் ரொம்ப சேஃப். Okay. உங்களுக்கு தான் மிடில் ஈஸ்ட் யாரோட ஆட்சி நடக்குது குமரி? தாய்மானவர் ஆட்சியில தாக்கிடுவாங்களா? எங்க அண்ணன் திருமாவளவன் இருக்காரு, வந்துருவாரு குண்ட கண்ட குறு விட்டாங்கன்னா. நம்ம யாரோட ஆட்சியில ஒரு உன்னை அடிச்சுட்டு போயிடுவானா அங்கிட்டு அப்படின்னுவானுங்க, விட்டுவானுங்க. சரிண்ணா, சரி. சரி, ஓகே, நான் பாருங்க. ஓகே, பாய். பாய். ஓகே. தூரமா இருந்து பாக்கணும். வண்டியில போகாதீங்க. தளபதி போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு, இல்ல முன்னாடியே தளபதி போறதுக்கு முன்னாடியே நீங்க போயிட்டு அந்த இடத்துக்கு போயிடுங்க. தளபதி கூட தான் போய் அங்க போகணும், அது மாதிரி போகாதீங்க. ஒண்ணு முன்னாடியே போய் இருந்துருங்க. இல்ல தளபதி போய் கொஞ்ச நேரம், எப்படியோ ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் போய் நீ அங்க இருந்துட்டு நிகழ்ச்சியை பாருங்க. இல்ல தளபதி வெளில வரும்போது பார்க்கலாம். சேஃப்டி முக்கியம். அதுக்கப்புறம் தான் நம்ம தளபதியை பாக்குறது. அதை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். இல்ல இன்னொன்னு வந்து இந்த பைக்ல மெயினா போறதே இந்த செல்ஃபி எடுக்கணும், ரீல்ஸ் எடுக்கிறோம், இந்த இதுக்காக தான். இது வந்து அவ்வளவு முக்கியம் இல்லைங்க. ஏதாவது நீங்க நிஜமாவே வந்து எல்லாரும் இன்னும் தளபதி மேல இன்னும் உயிரை வச்சிருக்கீங்க, அதெல்லாம் தெரியும் தான். பட் அது நிஜமா அது உண்மைன்னா நீங்க வந்து அவர் சொல்றதை கேட்கணும். அவர் அவ்வளோ வந்துட்டு எல்லா பப்ளிக் மீட்டிங்ல எல்லாரையும் கெஞ்சி கேட்கறது மாதிரி கேட்குறாரு. வண்டியில இருக்கும்போது உங்களுக்கெல்லாம் சொல்றாரு, வராதீங்க 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 அப்படின்னு. பட் நீங்க வந்து அவருக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து பண்ணாதீங்க. ரீல்ஸ் போடுறது, போட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறதெல்லாம் வந்து அவ்வளோ முக்கியம் கிடையாது. அவர் சிஎம் ஆகிறது முக்கியமா, இல்லை உங்களுக்கு ரீல்ஸ் எடுக்கிறது முக்கியமா? நான் அதை இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்க வேண்டாம். ஒரு மாதிரி சுயநலவாதியா இருக்கக்கூடாது நம்ம இந்த விஷயத்துல. அவ்வளோ தூரத்துக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வராரு அண்ணா, அதை மறந்துடக்கூடாது. அதனால நான் என்னடா இப்படி உங்களோட பாசத்தை இப்படி இகழ்ந்து பேசுற மாதிரி பேசுறேன்னு அப்படின்னு நினைக்காதீங்க தயவு செய்து. நம்ம வந்து நம்மளும் கொஞ்சம் வந்து செல்ஃப்லெஸ்ஸா இருக்கணும் அண்ணாக்காக. புரிஞ்சுங்க. ஐவன் சார் சொல்லுங்க. இல்ல இதுல நம்ம இப்போ வந்து நம்ம 100 odd people தான் இங்க இதுல லிசன் பண்றோம். ஸ்பீக்கரு பிளஸ் இதை சேர்த்து கீழே இருக்கிறவங்க தான் அதிகம். அவன்லாம் நம்ம ஆளுங்கெல்லாம் இருக்க மாட்டானுங்க. என்ன இதுல வந்து என்ன நான் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு சொல்ல விடுறது என்ன அப்படின்னா, வெறும் 5000ன்னு நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுனாலதான் நம்ம தளபதியை வந்து பார்க்க முடியாம மக்கள் வழியில வர வேண்டிய ஒரு நிலைப்பாட்டுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. சோ இதுக்கும் அரசு தான் பொறுப்பு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு இந்த மாதிரி நம்ம கட்சிக்கு மட்டும், நம்மளோட தளபதிக்கு மட்டும் ஒரு கண்டிஷன் போட்டது அரசோட தப்பு. இந்த அரசு ஒருதலை பட்சமா நடக்கிற காரணத்தினால சில விஷயங்களுக்கு பொதுமக்கள் அவங்க வந்து அதைத்தான் நம்ம ஜெரால்ட் சார் பேசும்போது ஒரு இது சொன்னாரு. அதாவது ஒரு மாதம் ஒரு தந்தையை பிரிஞ்சிருக்கக்கூடிய குழந்தை வந்து தந்தை வந்தாருன்னா கீழே என்ன இருக்குன்னு பார்க்காம ஓடி வந்து விழுவும் மேல. நீங்க பார்த்திருக்கலாம், அந்த குழந்தை விழுந்து கூட எழுந்து ஓடி வரும். ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தை அல்லது 2 வயசு குழந்தை. அந்த மாதிரியான ஒரு உறவு தான் ஒரு தந்தைக்கும் அந்த குழந்தைக்கு இருக்கிற மாதிரியான உறவு தான் பொதுமக்களுக்கும் தளபதிக்கும் இருக்கிறது. சோ இதை வந்து யாரும் கொச்சைப்படுத்த முடியாது அப்படிங்கறத அவர் சொன்னார். தட் இஸ் ரைட். அதே தான் இந்த அரசு. நம்ம 50,000 பேரு நமக்கு லட்சக்கணக்கில் கூடுவாங்க. ஒரு பெரிய இடத்தை கொடுத்து ஓப்பன் ஃபீல்ட்ல, தஞ்சாவூர்ல இல்லையா? தஞ்சாவூர் எனக்கு நல்லாவே தெரியும். தஞ்சாவூர்ல பெரிய இடம் இருக்குது. லட்சக்கணக்கான பீப்புள் வந்து வர்ற மாதிரியான இடம் இருக்கு. அந்த இடத்துல கொடுத்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எஸ்ஓபின்னு இவங்களுக்கு ஃபேவரா ஒரு எஸ்ஓபியை போட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வச்சு வெறும் 5000 பேருங்கும் போது அந்த பொதுமக்கள் நம்ம ஊருக்கு வராரே தளபதி,
நம்ம வீட்டு குடும்பத்துல இருக்க ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்னு அவங்க வந்து தெருவோரமா நிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இதே வந்து ஒரு மீட்டிங் வந்து போட்டு ஒரு 50,000 1,00,000 பேர் அலோவ் பண்ணா இந்த நிலைக்கு மக்கள் தள்ளப்பட மாட்டாங்க. இதுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளும் அரசு வேண்டுமென்றே செய்யக்கூடிய ஒருதலை பட்சமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். அதோட நீங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தளபதி ஒவ்வொரு முறை ரிக்வெஸ்ட் பண்றாரு. ஸோ அது நம்ம வி ஹேவ் டு கண்டக்ட் அவர் செல்ஃப். நம்மலாம் வந்து ஒரு 18 இயர்ஸ்க்கு மேல வந்துட்டோம்னா ஒரு மெச்சூர்டு சிட்டிசன். அந்த மாதிரி ஒரு சிட்டிசன்ஸ் வந்து நம்மளுக்குன்னு சில டியூட்டிஸ் இருக்கு, கடமைகள் இருக்கு. நம்ம பொறுப்புள்ளவங்கள வரணும். பொறுப்புள்ளவங்கன்னு காட்டவும் வேணும். ஏன்னா அவங்கள ஒண்ணும் பெரிய இதெல்லாம் கிடையாது. வாழைத்தார இழுக்கிறவன் என்ன இது அந்த மாதிரியான கரும்பு இழுக்கிறவன் தான் அந்த குரூப். அவங்க ஒண்ணும் பெரிய கொள்கை கூட்டம், புடலங்கா கூட்டம்லாம் கிடையாது. 3 கொள்கையை சொல்றான்னா 2க்கு 1 சொல்லுவான். 2, 3லாம் வந்து உதயநிதி ஸ்டாலின்பான். 4வது வந்து இன்பநிதி ஸ்டாலின்பான். ஸோ இவ்வளவுதான் அவங்க கொள்கையெல்லாம். அந்த குடும்பத்தை தான் வரிசையா சொல்லிட்டு வருவானுங்க. கொள்கையும் கிடையாது, புடலங்காயும் கிடையாது. இதெல்லாம் சும்மா ஒரு ஒரு நேரேஷன் தான் அவங்க. சும்மா காட்டிக்கிட்டு வராங்க. எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? நம்மளுக்கு இதெல்லாம் என்ன? செக்குலரிசம்னா என்ன? சூடோ செக்குலரிசம் என்ன? இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இவங்களும் அவங்களோட போய் பிஜேபி மாதிரியான கட்சியோட கூட்டணியில 15 எம்பியை வச்சுக்கிட்டு 9 மினிஸ்டர் வாங்கினவங்க தான். இவங்களுக்கு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. அந்த கட்சியோட தான் கூட்டணியில இருந்தாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய அளவுல எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆட்சிக்கு வரணும். இன்னைக்கு கொடுத்துருக்காங்க பாரு 2000 வந்து எல்லார் அக்கௌண்ட்லயும் போட்டிருக்காங்க ஒரு 40 லட்சம் பேருக்கு. இதுவும் என்ன? அரசு கஜானாவில் ஒரு கடன் வாங்கின அரசு மக்களுக்கு என்ன நீ இலவசம் கொடுக்குற? நீயே கடன் வாங்கி தான் கொடுக்குற. அதை கொடுத்துட்டு பெருமையா நாளைக்கு பாருங்க நியூஸ் பேப்பர்ல எல்லாம் அதுக்கு ஒரு விளம்பரம் பண்ணுவாங்க. ஏதோ அவங்க சம்பாரிச்ச காசுல கொடுக்குற மாதிரி அரசை வந்து மேலும் மேலும் கடனுக்கு தள்ளி அரசு கஜானாவை ரொம்ப ரொம்ப கேவலமான நிலைக்கு தள்ளக்கூடிய ஒரு அரசு தான் இந்த அரசு. ஸோ இதை வந்து பெருமையா பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு இன்னும் ஒரு வாரத்துல நோட்டிபிகேஷன் வந்துடும். அதுக்கு முன்னாடி எவ்வளவு கஜானாவில் இருக்குல்ல, கஜானா கடனை வாங்கி இலவசங்களை கொடுத்து ஓட்டை வாங்கிடலாம், மக்கள் கண்ணை மறைச்சிடலாம், ஏழைகளோட அந்த வறுமையை வந்து பரிகாசம் பண்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இந்த மாதிரி கொடுக்கறதெல்லாம் அவங்களோட ஏழ்மையை வந்து விலை பேசுறீங்க. விலை பேசுறதா தான் நான் பார்க்குறேன். இதுல வந்து பெருசா ஒண்ணு இவங்களுக்கு ஒரு ஜெனரஸ் ஆட்டிடியூட் கிடையாது. அப்படி ஒரு ஜெனரஸ் ஆட்டிடியூட் இருந்திருந்தா கடந்த காலங்களிலே அவங்க தொடர்ந்து இதை கொடுத்துருப்பாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. டெஸ்பரேட்டா எப்படியாவது ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க இப்படி அந்த லாஸ்ட் டெஸ்பரேட் ஆக்ஷனா தான் நான் இதை பார்க்குறேன். நிச்சயமா அவங்க 23 பேரெல்லாம் கூட்டணியில சேர்த்துக்கிட்டு 24வது ஒண்ணுக்கு போட்டி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு டெஸ்பரேட்டா இருக்கிற ஒரு ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி. ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்கு வந்து பெரிய அளவுல இருக்குங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ 2000 ரூபாய் கொடுப்போம், 5000 ரூபாய் கொடுப்போம், வேற என்னென்ன கொடுக்க முடியுமோ அத்தனையும் வந்து அவங்க கட்சியில இருந்து எதுவும் கொடுக்கல. எல்லாம் அரசு கஜானாவில இருந்து அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. ஒரு கடங்கார அரசா விட்டுட்டு போறாங்க. யாரு நம்ம ஆட்சிக்கு வரும்போது இதை வந்து மேனேஜ் பண்றது ஒரு பெரிய பிரச்சனையா வருங்கிறது தான் உண்மை. ஏன்னா இவங்க வரமாட்டோங்கிறது உறுதியா தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு பெரிய கடங்கார நிலைக்கு வந்து நம்மளை தள்ளிட்டு தமிழ்நாடை பின்னோக்கி இழுத்துட்டு போறதா தான் நான் பாக்குறேன். ஓவர் டு திஸ் ஹோஸ்ட். சூப்பர். ரதம் பேசுறீங்களா? இந்த ஜேடி ட்ரோல்ஸ்னு ஒரு ஐடி இருக்கும்ல, அதை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஆமா சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஆமா ப்ரோ, நீ நிறைய விஷயங்கள் வரும். நம்ம பசங்களுக்கு எல்லாம் ஒரு 7-8 அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. இன்னொன்னு பிரச்சனையே கிடையாது. தத்தி டிவிக்கு ப்ளூ டிக் வாங்கிட்டானுங்க. சரி தத்தி டிவிக்கா ஓடு. ராபின் சொல்லுங்க. ஒன்றும் அந்த இந்த மேட்டர் தான் பேச வந்தேன். ஜேடி ட்ரோல்ஸ் வந்து அந்த அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆன மேட்டர் தான் பேச வந்தேன். ஆக்சுவலாக அந்த யூடியூப் ப்ரூட்டர்ஸ்னு ஒருத்தன் வந்து இவன் தான் ஜேடின்னு சொல்லிட்டு ஒருத்தரோட அது ஜேடி கிடையாது ஆக்சுவலாக, பட் ஒருத்தரோட ஃபோட்டோ எடுத்து போட்டு இவன் தான் ஜேடி இவன் மேலே கேஸ் போட போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிளப்பிட்டு விட்டுருக்கான். ஸோ நான் மெயினாக ஷேர் பண்ண நினச்சது என்னன்னா, எஸ் இன்னைக்கு நடந்தது வந்து டெஃபினட்டாக ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்திருக்கும் நிறைய பேருக்கு, நான் உட்பட. ஏன்னா அவங்களோட மெடிசன் அவங்களுக்கே கொடுக்கறது வந்து டெஃபினட்டாக ஒரு மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைங் மொமெண்ட் தான் எவ்ரிபடி. ஆனால் இந்த மாதிரி ஒரு சில சேனல்ஸோட கிரியேட் பண்ணி பண்ணுற பசங்களுக்கு இதோட கான்சிக்வன்சஸ் தெரிஞ்சு பண்ணுறாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல. அது பண்ணி ரிஸ்க் இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அப்படிங்கிறப்போ
ஜஸ்ட் இது என்னோட சின்ன அட்வைஸ் தான். தயவு செஞ்சு அந்த மாதிரி வந்து நம்ம அந்த பிலோ த பெல்ட் அந்த அளவுக்கு நம்ம போனா ஆல்ரெடி இன்னொரு ஸ்பேஸ்ல போய் நம்ம பண்ணணும்னு தான் சொல்லிட்டு வந்தேன் ஆக்சுவலா போயிட்டு. பட் இப்ப நடக்கிற ஒரு சில இல்ல விஷயங்கள்லாம் பார்க்கும்போது வி டோன்ட் ராபின், வாண்ட் டு புட் தெம் அண்டர் நம்ம ரிஸ்க். இத என்கரேஜ் பண்றது கிடையாது. கரெக்ட். ஆனா என்னன்னா சில டிஃபென்ஸுக்காக நம்ம பண்ண வேண்டியதுதான். இனி இப்போ அவங்க சொல்லிட்டு செய்யறாங்க ராபின். என்னன்னா இந்த மாதிரி இவங்க மேல ஒரு ஃபேக் நரேட்டிவ் பண்ண போறாங்க உள்ள விஷயங்கள் வந்து வருது நம்ம அண்ணன் மேல. அது வந்துருச்சு ஆல்ரெடி, இன்னும் வந்துட்டு இருக்கு, இனியும் பண்ணுவாங்க. இனியும் அதுக்கு மேல பண்றதுக்கு இவங்க பிளான் பண்றாங்க. இன்னைக்கு அவங்க அந்த மெயினா அந்த சோசியல் மீடியா அந்த ஐடி விங்ல உள்ள மெயின் ஆள் தானே அந்த பேப்பரை தூக்கி காட்டணும் யாராவது. இந்த சோசியல் மீடியா எல்லாம் வந்து அவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவர் டிஆர்பி ராஜா. டிஆர்பி ராஜா. ஆமா, வந்து போடுறாரு. நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர் சொல்லி அந்த ஒரு சர்க்காசம் பண்ணி ஒவ்வொரு ப்ரொபகண்டாயா அவங்க செட் பண்றாங்க. இந்த விஷயங்களை எடுத்து தப்பான ஒரு இதை அப்படின்னா மோசமான மக்களுக்கு வந்து இது பண்ற அளவுக்கு மோசமான ஒரு நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணாம டிஃபென்ஸ் பண்ற வேலை கண்டிப்பா செய்யணுமான்னு கேட்டா செய்யலாம். ஏன்னா இங்க உள்ள நியூஸ் சேனல் எல்லாம் வந்து அவ்வளவு உத்தமனுங்க கிடையாது. அது 100% ட்ரூ. அது அக்ரி பண்ண பிரச்சனை இல்ல. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா இம்பர்சனேஷன் தான் பிரச்சனை இங்க. ஏன்னா அதே மாதிரி நம்ம லோகோ கிரியேட் பண்றது இல்ல வந்து ஒரு சில வந்து நியூஸ் அதான் ஒரு மீம்ல கூட நான் பார்த்தேன். இது வந்து நியூஸ் கார்டு வேணா ஃபேக்கா இருக்கலாம், ஆனா நியூஸ் உண்மைங்கிறதெல்லாம் ரொம்ப ஜெனுவனா இருந்துச்சு. நானே அதை ரீட்வீட்லாம் பண்ணியிருந்தேன். 2-3 பேர் போட்டதான் ஆக்சுவலா. அப்படிங்கிறப்ப ஆனா ப்ராப்ளம் எங்க வருதுன்னா அந்த இம்பர்சனேஷன் பண்றது இல்லை. ஏன்னா இதெல்லாம் லீகலா இஷ்யூஸ் வரக்கூடிய சேலஞ்சஸ் எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க பண்றது காரணம் என்ன, பின்னாடியே வந்து லீகல் டீம் மொத்தமா வச்சுட்டு நீ வந்து இவர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எதுக்கு வந்து பேசுறாரு, ஏன்னா சொல்றாங்க நீ போய் பேச வந்தா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி நிக்கிறானுங்க பின்னாடி. அவங்க செட் பண்ற அந்த மாதிரியான எக்ஸாம்பிள், அந்த மாதிரி ஸ்டாண்டர்டு, அந்த மாதிரி கேவலமான விஷயம் நம்ம கட்சியில் நமக்கும் கிடையாது. நம்ம தலைவர் வந்து சொல்லி தரவே இல்லை. அபியூஸ் பண்றதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. அபியூஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. அதனால வந்து ஒரு நியூஸ் ஆமா அதுல நீங்க பாருங்க, இப்ப வந்து ஒரு சைனா ஒரு ப்ராடக்ட் இறங்குது இந்த அடிடாஸ்ன்னு சொல்றதுக்கு, அந்த ஒரு லெட்டரை மாத்துவாங்க, ஆனா ஆல்மோஸ்ட் சேம் சிம்பிளா இருக்கும். ஆனா அவங்க மேல அபிஷியலா கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. புரியுதா? இது இந்த மாதிரி பண்றது தப்பெல்லாம் கிடையாது. நான் அடிச்சு சொல்லுவேன், இந்த மாதிரி பண்றது தப்பு கிடையாது. ஆனா இதுல நம்ம ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய நியூஸ் வந்து அபியூசிவாவோ இல்லைன்னா மக்களுக்கு ஹார்ம்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லாச்சுன்னா கண்டிப்பா அவங்க மேல உள்ள ஆக்ஷன் எடுக்கணுமா அது எடுக்கணும். இவங்க அதெல்லாம் நீங்க சொல்லி கொடுக்க வேண்டாம். டிஎம்கேக்கு எதிராக ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணாங்கன்னா அவங்க சாதாரணமா ஒரு எதிரான இல்ல, உண்மையான ஒரு நியூஸ் போட்டாலே பிடிச்சு உள்ள வச்சிருவானுங்க. நண்பா இல்ல நம்ம அண்ணே படத்துல ஏ ரேட்டிங்க்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு அவ்வளவு கேஸ் இதெல்லாம் பண்றானுங்க. அந்த மீடியாக்குன்னு ஒரு கவர்மெண்ட் அபிஷியலா ஒரு லைசன்ஸ் கொடுக்கறது இருக்கும்ல. இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் பரப்புறாங்க, ஏன் இந்த இதுக்கெல்லாம் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறானுங்க? ஆமா, அதுதான் நான் சொல்றேன். யாரு கேள்வி கேக்குறாங்க? எடுக்க மாட்டேங்கிற நம்மளுக்கு இவ்வளவு படம் விடுறதுக்கு வந்து எவ்வளவு நொட்டநாயக்கம் பண்றானுங்க. நீ ஒரு ஃபேக் நேம் வச்சு ஒரு நியூஸ் சேனல் போட்டு நீ பண்ணிருக்கனா, அப்புறம் உன்னை மக்கள் நம்ம இப்படி திலாலங்கடி பண்ணா இந்த கவர்மெண்ட் மீடியா என்ன எனக்கு டிபார்ட்மெண்ட் தெரியல, அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, வாட் இஸ் கோயிங் ஆன் அவர் கவர்மெண்ட்? இந்த சார் என்ன ஒன்று சொன்னாரு பாண்டியன் சார், இந்த என்ஓசி வந்து இப்படிலாம் ஃபேக் பண்ணி பண்றாங்க, இதெல்லாம் என்ன, வாட் இஸ் திஸ், இது வந்து நம்ம என்ன பண்ணணும், இது வந்து சாட்டரா சொல்யூஷன் கேட்கணும், இதுக்கு வந்து எல்லாம் மாற்றங்கள் நிறைய நம்ம பண்ணணும். இது வந்து எப்படி சொல்றது, ஃபுல் ரீபூட் தமிழ்நாடு சிஸ்டத்தை பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு கிளாரிஃபைடு ஒரு தமிழ்நாடா கொண்டு வரணும். நம்ம இந்த ஃபேக்கு இந்த லஞ்சலா நீங்க சொன்னது கரெக்ட் தான். ரீசெண்டா நம்ம அந்த ஈரோடு தாண்டி ஒரு காலேஜ்ல எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ்ல கூட அந்த இதுக்கு நியூஸ் போட்டாங்க. போட்ட உடனே அதுக்கப்புறம் அவங்க டெலீட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்குலாம் அந்த ரூல்ஸ் இருக்குது. ஆக்சுவலா மக்கள் பாக்குற மீடியாக்கே வந்து நீ இவ்வளவு ரூல்ஸ், இந்த நீ நியூஸ் மாத்தி ஐயோ நான் தெரியாம போட்டேன், அப்ப மக்கள் அந்த நியூஸை நம்பி அவன் போயிட்டானா அப்புறம் இதுக்கு வந்து யார் நஷ்டஈடு பலன் கொடுப்பானுங்க? நிறைய இருக்கு. சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கார், பேசுவாரு சார். இல்ல நீங்க ஒரு டவுட் கேட்டீங்கல்ல, இப்ப இந்த ஃபேக்கா வந்து எப்படி லைசன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. இது காரணம் என்ன அப்படின்னா, டெக்னாலஜி இருக்கு, ஆன்லைன்லேயே வந்து வெப்சைட் இருக்கு, அந்த ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணி வாங்கினாங்கன்னா இட் இஸ் டிரான்ஸ்பரண்ட், எனிபடி கேன் ஈஸிலி சி. இவங்க என்ன பண்றாங்கன்னா இன்னமும் ஓல்டு சிஸ்டத்துல ஆஃப்லைன்ல சர்டிபிகேட் வாங்கிட்டு ஆஃப்லைன்ல வாங்கும்போது அது டூப்ளிகேட்டா ஒரிஜினல் அந்த சீல் எவன்ட்டையாவது டூப்ளிகேட்டாவே சீல்லாம் பண்ணுவாங்க. நான் இதுக்கு சர்வீஸ் பண்ணும்போது இதெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். எனக்கிட்டே ஆமா சீல் வந்து என்ன உருளைக்கிழங்குல பண்ணுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ற ஒரு குரூப் இருக்கு அதுக்குன்னே.
ஆனா இதுல என்ன வேடிக்கைன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் இஸ் சப்போஸ் டு சி ஆல் தீஸ் திங்ஸ். ஒரு பெட்ரோல் பங்க் வருதுன்னா நம்மளோட ஜூரிடிக்ஷன்ல வருது, நம்மள்ட்ட அனுமதி வாங்கினாங்களா இல்லையான்னு கூட பார்க்காம ஒரு கவர்மெண்ட் 5 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்குங்கிறது ரொம்ப வியப்பாகவும் எனக்கு இதாகவும் இருக்கு. என்ன எவ்வளவு கேவலமா இப்ப எப்படி இவங்களுக்கு மக்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியும்? ஒரு சர்டிபிகேட்டை தான் கொடுத்ததா இல்லையான்னு கூட தெரியாம ஒன்னு ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா ஒரு 200 ஆடு தான் வந்திருக்கு பெட்ரோல் பங்க் தமிழ்நாட்டுல அந்த பீரியட்ல. சார் நான் என்ன சொல்றேன்னா இந்த சிஸ்டம் வந்து நம்ம ரீபூட் பண்ணிட்டு நம்ம வருங்காலத்துக்கு ஒரு புதுசான ஒரு சட்டம் வெரி சிம்பிள் சார். புதுசான ஒரு ஆன்லைன்ல அப்ளை சொல்யூஷன் பண்ணா அது ஆன்லைன் சார். ஆன்லைன்ல பண்ணா டிரான்ஸ்பரண்ட். ஆன்லைன்ல அந்த சர்டிபிகேட்டை கொடுத்துருந்தாங்கன்னா அங்க இருந்து அந்த அந்த ஃப்ளோ சார்ட் நல்லா தெரியும். வந்து போலீஸ்ல இருந்து வந்திருக்கா இல்லையா, ஈஸிலி யூ கேன் வெரிஃபை அண்ட் செக் என்ன. பட் அது இல்லாம இவங்க ஆஃப்லைன்ல இந்த ஓல்டு சிஸ்டத்தை பழைய அந்த ஓல்டு ஒயினே வந்து ஒரு நியூ பாட்டில்ல போட்டுட்டு இது நாங்க மாற்றம் கொண்டு வந்துட்டோம். மாற்றம்ங்கிறது இங்க ஏமாற்றமா தான் இருக்குது. நாங்க அதை பண்ணுவோம், விடியல பண்ணுவோம், விடியாம பண்ணுவோம் சொல்லிட்டு என்னென்னத்தையோ உருட்டுன்னு உருட்டிட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த ஃபேக் சர்டிபிகேட்டை வச்சு நீங்க இந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டை சாதாரண வந்து நல்ல இடியாப்ப சிக்கல்ல சிக்க விட்டாங்க சார். நல்லா சிக்கி இருக்கு. நம்மள தான் பிரிச்சு கடல்லையும் விடணும் சார். அதான் எங்க பார்த்தாலும் மதுவும் என்ன ட்ரக்கும் வந்து அதாவது சிந்தட்டிக் அல்ல as well as இதுன்னா ரெண்டுமே கஞ்சா மாதிரியான நேச்சுரல் ரெண்டுமே வந்து இங்க அப்படியே ஓடிட்டு இருக்குது. ஆயிரக்கணக்கான கேஜி பிடிக்கிறாங்க. தேனி பக்கத்துல வளர்க்குறதா சொல்றாங்க, ஹாஸ்பிட்டலுக்குள்ள வளர்ந்ததா சொல்றாங்க. நம்ம ஹானரபிள் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டுல 0 கஞ்சா அப்படிங்கிறாரு. ஆனா எப்படி ஆயிரக்கணக்கான கேஜி பிடிக்கிறாங்கன்னு தெரியல. எங்க போனாலும் வந்து என்னது மெத்துங்கிறான், அப்புறம் என்னது மெத்தங்கிறான், என்னமோ அதுக்கு சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் போகுது. ஸ்கூலுக்கு பக்கத்துல காலேஜுக்கு பக்கத்துல எல்லாம் கிடைக்குது. எல்லாருமே அந்த மாதிரி தன்னிலை மறக்க மாதிரி அவங்களுக்கு ஒரு சாக்லேட் மாதிரி கொடுத்து அவங்கள அடிக்ட் ஆக்கி இதெல்லாம் நம்ம எல்லாம் முன்னாடி கேள்விப்பட்டோம் இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி. இப்ப நம்ம எல்லாத்தையும் பார்க்கிறோம். இந்த கிரைம் ரேட் இவ்வளவு ஏறுறதுக்கு காரணம் என்ன? இந்த லிக்கர் பெரிய லிக்கர் இண்டஸ்ட்ரின்னு வேற அதுக்கு ஒரு பேரு. அந்த இண்டஸ்ட்ரியோட ப்ரொடக்ஷன் யூனிட் எல்லாம் யாரு வச்சிருக்காங்கன்னா ஆளுங்கட்சியை சேர்ந்த இந்த 2 கப்பல் வச்சிருக்கவர் 10 கப்பல் வச்சிருக்கவங்க மாதிரியான ஆளுங்க பண்ற இதுல காசு சம்பாரிச்சுட்டு அவரோட பிள்ளையை ஒரு மினிஸ்டர் ஆக்கிட்டு அவர் தான் நான் சொல்றாரு நான் நீங்க படிக்கிற ஸ்கூலுக்கு